ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அசைவம் சாப்பிடக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அதோட நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்ம இப்போ வீட்டில் ஓகே, வெளியே எங்காவது போகும்போது நம்மளால அங்கே நிறைய, ஏன்னா இப்போ இருக்கிற சாப்பாடு எல்லாமே தமோ குணம், ரஜோ குணம், இந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு தான் இருக்கு. பூண்டு கூட சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக தியானம் பண்ணுவீங்க, நிறைய சக்தி வரும். ஆனால் அந்த இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுனால அந்த சக்தி எல்லாம் திரும்பி கீழே போயிடும், ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். பூண்டுக்கு ஈக்குவலாக சோம்பு இருக்குது, ஜீரகம் இருக்குது, இஞ்சி இருக்குது, நிறைய இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் மணிக்கணக்காக தியானம் பண்ணணும், ஆகார விஷயங்கள் பார்த்துக்கணும், புத்தி இந்த இடத்துல தான் வளரும், நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா புத்தி வந்து கூர்மையாகிறது இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆகார விஷயம், உணவு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மசாலா சாப்பிடக்கூடாது, ரொம்ப காரமாக சாப்பிடணும். அப்புறமா வந்து கெட்டு போனால், புளிச்சு போனது, ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம், அதுவும் சாப்பிடக்கூடாது. காலையில் பண்ணது நைட் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு சாயங்காலம் பண்ணது நெக்ஸ்ட் டே சாப்பிடக்கூடாது, முடிகிற வரைக்கும் சூடாக சாப்பிடணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அசைவம் சாப்பிடக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அதோட நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்ம இப்போ வீட்டில் ஓகே, வெளியே எங்காவது போகும்போது நம்மளால அங்கே நிறைய, ஏன்னா இப்போ இருக்கிற சாப்பாடு எல்லாமே தமோ குணம், ரஜோ குணம், இந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு தான் இருக்குது. நிறைய பேர் ஃபங்க்ஷனு, வெளியே ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. என்ன ஆகும், சாப்பிட்டா குணங்கள் திரும்பி மாறிடும். நல்லா இருக்கிறதுக்காக, நல்ல குணங்கள் வர்றதுக்காக மணிக்கணக்காக தியானம் பண்ணுறோம், வருஷ கணக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் சாப்பாடு விஷயத்தில் நம்ம கவனிக்க மாட்டோம். அது என்ன ஆகுது, அந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு திரும்பி அந்த கெட்ட குணங்கள் திரும்பி நமக்கு வந்து சேருது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம எப்படி முன்னுக்கு போகிறது. நம்ம ஞானம்னாலே இதுதான், வேற எதுவுமே இல்லை. நம்ம செயல்படுத்துறது தான் ஞானம். அந்த ஞானம் வளர வளர தான் நம்மளுக்கு நிறைய சக்திகள் வரும். ஸோ இந்த மாதிரி அப்புறமா வந்து பூண்டு கூட சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக தியானம் பண்ணுவீங்க, நிறைய சக்தி வரும். ஆனால் அந்த இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுனால அந்த சக்தி எல்லாம் திரும்பி கீழே போயிடும், ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். பூண்டுக்கு ஈக்குவலாக சோம்பு இருக்குது, ஜீரகம் இருக்குது, இஞ்சி இருக்குது, நிறைய இருக்கு. நம்ம மனம்தான் சார் காரணம். நாங்களும் ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு இல்லாமல் எப்படி சமையல் பண்ணுறது, மசாலாலாம் எப்படி சாப்பிட்றது, நல்லாவே இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் பூண்டு இல்லாமல் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே தெரியல. நம்ம நாக்கு ருசி ஜாஸ்தி சார். மனுஷங்களுக்கு வந்து இந்த நாக்கு ருசினால தான் கெட்டு போகிறது. ஏன்னா அது வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சக்தி வருதா, இதனால சக்தி ஏதாவது நம்மளுக்கு கம்மியாகுதா, இதெல்லாம் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தால் சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புக்கு நமக்கு தெரியாது, ஆனால் மனதுக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம மனம் எப்படி இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பொறுத்து தான் இருக்கணும். ஸோ நம்ம மனம் நல்லா இருக்கணும்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் மணிக்கணக்காக தியானம் பண்ணணும், ஆகார விஷயங்கள் பார்த்துக்கணும், புத்தி இந்த இடத்துல தான் மலரும், நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா புத்தி வந்து கூர்மையாகிறது இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம மனம் வந்து க்ளீன் ஆகும், குணங்கள் மாறும். ஆனால் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், குணங்கள் மாறும்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி கம்மி பண்ணிட்டோம்னா திரும்பி ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். எப்பவுமே மணிக்கணக்காக உட்கார்ந்துட்டு நம்ம தியானம் பண்ணணும். செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து அந்த சுத்தியான மனம் வந்து, கிளீனான மனம் வந்து சூன்யமாகணும். சூன்யமாகணும்னா காலியாக இருக்கணும். ஏன்னா இப்போ ரமண மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எரிஞ்சு போன கயிறு இருக்கும், அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கயிறு மாதிரி தான் இருக்கும். நம்ம போய் தொட்டோம்னா அது கிரிப்பு கிடைக்காது. அந்த மாதிரி மனம் இருக்கும், ஆனால் மனதோட அந்த எஃபெக்ட் வந்து இருக்காது. இந்த மூணாவது ஸ்டேஜில் அது கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் வருது தான் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஸ்டேஜ் தாண்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். இந்த செகண்ட் ஸ்டேஜ் தாண்டது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. மணிக்கணக்காக தியானம் பண்ணணும், நம்ம புத்தி கூர்மையாகணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆகார விஷயம், உணவு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மசாலா சாப்பிடக்கூடாது, ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடாது. அப்புறமா வந்து கெட்டு போனால், புளிச்சு போனது, ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம், அதுவும் சாப்பிடக்கூடாது. காலையில் பண்ணது நைட் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு சாயந்தரம் பண்ணது நெக்ஸ்ட் டே சாப்பிடக்கூடாது, முடிகிற வரைக்கும் சூடாக சாப்பிடணும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி தேர்ட் ஸ்டேஜுக்கு போவோம். ரொம்ப காரம், ஓவரா மசாலா,
ஏதானாலும் நம்ம விஎஸ்எஸ்எம்ல வந்து மத்திய மார்க்கத்தில் இருக்கணும், எல்லாமே மிடில் பாத்தில் இருக்கணும். கம்மியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது தானே. ரொம்ப காரம் மசாலா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, சாப்பிடலாம், கொஞ்சமாக பூண்டு சேர்க்காம சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு வருவோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து மனம் சூன்யமாகும். மனம் சூன்யமாகிறது எப்படி என்றால் அதில் வந்து 4 கணக்காக தியானம் பண்ணணும், இதில் வந்து வருஷ கணக்காக தியானம் பண்ணணும். ஸோ டெய்லி நம்ம வருஷ கணக்காக தொடர்ந்து தியானம் பண்ண 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 நம்ம மனம் வந்து சுத்தியாகி சூன்யம் காலியாகும். அந்த இடத்துல ஒரு எண்ணங்கள் கூட நிற்காது. எண்ணங்கள் இல்லாத நிலை தான் தியான நிலை. ஃபர்ஸ்ட் நம்ம அது புரிஞ்சுக்கணும். உட்கார்ந்த உடனே ஏதாவது எண்ணங்கள் வந்துட்டே இருந்து ரொம்ப நேரமா உட்கார்ந்தா அது தியான நிலை கிடையாது. உட்கார்ந்த அப்புறம் ஒரு எண்ணம் கூட இல்லாம, ஒரு ஆலோசனை கூட இல்லாம எப்போ இருப்போமோ அதுதான் தியான நிலை. அந்த நேரம் தான் எவ்வளவு நேரம் என்றது முக்கியம். அந்த நேரம் தான் வருஷ கணக்காக பண்ணணும். ஆனால் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஏன்னா இப்போ ரமண மகர்ஷி ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, விவேகானந்தர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, புத்தர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே தியானம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு புத்தர், இன்னொரு ரமண மகர்ஷி, இன்னொரு விவேகானந்தர் ஆயிட்டாங்களா? இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் சும்மா கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மணிக்கணக்காக உட்காந்துட்டு தியானம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஆக முடியும், நம்மளால முடியும். ஆனால் அந்த மாதிரி நம்மளும் செஞ்சோன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் மனுஷங்களை சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. எது நினைச்சாலும் முடியும். அந்த முயற்சி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். தேர்ட் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்? சூன்யம் ஆக ஆக நம்ம ஆன்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரிடுவோம். ஆன்மா கிட்ட போய் சேரதுனால என்ன ஆகும்னா ஆன்மாயோட லட்சணங்கள், ஆன்மாயோட குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஆன்மான்னா யாரு? கடவுள். கடவுளோட குணங்கள் எப்படி இருக்கும்? எல்லாருமே சமமாக பார்ப்பாங்க, எல்லா ஜீவராசிங்களும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஸ்டேஜில் இதெல்லாம் வந்துடும். ஸோ அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? தவறுகள் என்றதே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது கர்மாக்கள் கூட இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது பிராரப்த கர்மான்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவோம், கொஞ்சம் கர்மாக்கள் எடுத்துகிட்டு வருவோம். அந்த கர்மாக்கள் எல்லாமே தக்தமாயிடும், பஸ்மம் ஆயிடும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த காலத்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் பண்ணுவோம் இல்லை, அதுவும் க்ளீன் ஆகும். வருங்காலத்தில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். தேர்ட் ஸ்டேஜுக்கு வருதுனால தவறுகள், பாவங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். மற்றவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் பண்ண மாட்டோம். அந்த கடவுளோட லட்சணங்கள், குணங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மாக்களையும் நம்மளுக்கு, அதுதான் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க? ஞானாக்னி தக்த கர்மானம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஞானம் என்ற ஞானத்தினால தான் நம்ம கர்மாக்கள் எல்லாம் இதுதான் ஞானம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து செயல்படுத்தினாதான் நம்மளுக்கு ஞானம் வரும், இல்லைன்னா வராது. இது தேர்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜில் ஆன்மா கிட்ட போக போக ஆன்மா லட்சணங்கள் எல்லாம் வரும். இன்னும் தியானம் வந்து தீவிரமாக இன்னும் நிறைய நேரம் டைம் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்னும் நிறைய நேரம் தியானம் பண்ண என்ன ஆகும்னா அந்த ஆன்மா லட்சணங்கள் வருதுனால அவங்களுக்கு வந்து நிறைய மகிமைகள், சித்துக்கள், சக்திகள் இதெல்லாமே வந்துடும். அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து இந்த தேர்ட் ஸ்டேஜில் இதெல்லாமே வரும். ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 3 ஸ்டேஜுகளையும் தாண்டி வந்தாதான் நம்மளால வந்து ஞானம் ஈஸியாக பெற முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயோ நின்றுட்டோம்னா திரும்பி தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்துடுவோம். இந்த மாதிரி சித்துக்கள் அது வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சித்துக்கள், ஏன்னா எந்த இடத்துல ஆனாலும் இந்த விஸ்வம் வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து பரீட்சை மாதிரி தெரியாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேர் அந்த சித்துக்கள் வந்து கூட இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். பாபாக்கள், குருமார்கள் கிட்ட இந்த மாதிரி சக்திகள், சித்துக்கள் எல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமானிய மனிதர்கள் கிட்ட போய் அவங்களோட அந்த வித்தியைகள் எல்லாம் காமிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுறது? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு 3வது ஸ்டேஜுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி கூட நடக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சக்தி எல்லாம் போயிடும். திரும்பி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து திரும்பி அவங்க முன்னுக்கு போகணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா அந்த 3வது ஸ்டேஜுக்கு வரும்.
அப்போ கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆன்மா என்ன என்றால், ஆன்மா வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அதனால ஆன்மா வந்து எப்படி, ஆன்மா சக்தி எப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மொத்தம் சேர்ந்தாலும் கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது ஆன்மா. ஏன்னா பொதுவாக சொல்லணும்னா மனுஷங்களுக்கு வந்து ஊகிக்கிற சக்தி கூட இல்லை, அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஆன்மா. ஸோ ஆன்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இது என்ன பண்ணும்னா, ஆன்மாவில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து இப்போது பிறந்ததுலேருந்து உயிர் விடுற வரைக்கும் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், நம்ம பண்ணுற கர்மாக்களும் வேலைகள் எல்லாமே ஆன்மாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா, நம்ம இந்த ஜென்மமே இல்லை, ஒரு ஆன்மா வந்து நிறைய நூறுக்கணக்கு ஜென்மங்கள் எடுத்துருக்கணும்ல, எல்லா விஷயங்களுமே அந்த ஆன்மாவில் பதிவாயிருக்கும். எப்படி என்றால், இப்படி ஒரு சிசி கேமரா எதிரில் ஏதாவது ஒரு திருஷ்யம் நடந்துச்சுன்னா அது எப்படி கேப்சர் பண்ணிக்குமோ அந்த மாதிரி ஆன்மா கூட எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இன்னும் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கூட கண்டுபிடிச்சிடும், அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஆன்மா. இதுக்கு நெக்ஸ்ட்டு, ஆன்மாவுக்கு நெக்ஸ்ட்டு மூணாவது கண்ணு, அந்த தேர்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேர்டை என்றது வந்து எப்போ இந்த மூணாவது ஸ்டேஜில் வந்து ஆன்மா கிட்ட போகுமோ அப்போ மூணாவது கண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறது ஸ்டார்ட் ஆகும். அது திறக்கிறது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இந்த எல்லா விஷயங்கள், வருங்கால விஷயங்கள் எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தன்னை பற்றி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அதே இன்னும் கொஞ்சம் தியானம் நல்லா பண்ணிட்டு ஞானம் வளர்ந்துட்டு தான் மற்றவங்க விஷயம் கூட அதுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சிடும். இது வந்து 3 விதமாக சொல்லியிருக்காங்க: சூன்யம், பரிசூன்யம், மகா பரிசூன்யம். சூன்யம் என்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது எப்படி என்றால், தன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. இந்த மூணாவது ஸ்டேஜில் வந்து தியானம் ஆன்மாவுக்கு கிட்ட ஆகி எப்போ நம்மளுக்கு மூணாவது கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக, ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகுமோ அப்போது நம்ம விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம தீவிர சாதனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அது பிக்சர் மாதிரி காமிக்கும். நம்ம விஷயங்கள் எல்லாமே கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஜென்மங்கள் எப்படி இருந்தது, நம்ம எந்த கர்மம் பண்ணியிருக்கிறோம், அதனால் என்ன கஷ்டங்கள் அனுபவித்தோம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ அதனால் என்ன ஆகும், நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த கர்மம் பண்ணால், எந்த வேலை பண்ணால் இது கெட்டது இது நல்லதுன்னு நம்மளுக்கு ஒரு விசேஷண ஞானம் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து தவறுகளே பண்ண மாட்டோம், கெட்டது பண்ண மாட்டோம். மற்றவங்க யாராவது செஞ்சாங்கன்னா கூட அவங்கள வந்து செய்ய விடாமல் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்ல வேலைகள் எல்லாம் பண்ணுவோம். இன்னும் ஞானம் ஞானம் வளரணும் என்றால் தியானம் அதிக நேரம் பண்ண தியானத்தில் வந்து அந்த ஞானத்தை நம்ம எப்போ செயல்படுத்திட்டே இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஞானம் வளரும் போது நம்மளுக்கு தேர்ட் ஐ வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி, நம்ம உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் சொல்லி ஒன்று நினச்சிட்டு அனுசந்தானம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கூட நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது தெரிஞ்சிடும். மற்றவங்க விஷயங்கள் எல்லாமே கூட இந்த செகண்ட் ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். அதனால என்ன ஆகும்னா, அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா, அவங்க ஏதாவது செய்ய போகிறாங்கன்னா கூட அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ மூணாவது ஸ்டேஜ் வந்து மகா பரிசூன்யம். அது வந்து இந்த சமஸ்த சிருஷ்டியோட அந்த சைத்தன்யத்தோட ஆன்மா கலந்து போகிறதுனால சிருஷ்டியோட ரகசியங்கள், சிருஷ்டியோட விஷயங்கள் எல்லாமே தெரியும். தெரியாதது எதுவுமே இல்லை. இந்த மூணாவது ஸ்டேஜில் இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அதனால் திவ்ய நேத்திரம் என்றது எல்லாருக்குமே இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் தியானம் இந்த தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நிறைய மணிக்கணக்காக பண்ணிட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து செயல்படுத்துறதுனால மட்டும்தான் வரும், இல்லைன்னா எதுவுமே வராது. இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணாலும் திரும்பி அந்த மலைக்கு மேலே போகாமல் எப்படி கால் ஸ்லிப் ஆனால் கீழே வந்துடுவோமோ அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த ஞானத்தை அடையிறது ரொம்ப சுலபமாக, இப்போ கேட்டிங்கல்ல, இப்போ ஞானம் அடையிறது வந்து ரொம்ப சுலபமாக சொல்லுங்கள், ஈஸி. எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால மனுஷங்க தானே, ரமண மகர்ஷி, விவேகானந்தர் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, நம்மளால் ஏன் பண்ண முடியாது? நம்மளும் பண்ணலாம். ஆனால் அது இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த விடாமுயற்சி ஒரு பிடிப்பு இருக்கணும். நான் கண்டிப்பாக என்னால் ஞானம் வரும், எனக்கு ஞானம் வரும் சொல்லிட்டோன்னா நம்ம முன்னுக்கு போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய டெஸ்ட்டுகள் எல்லாம் நடக்கும். ஸோ இப்போ வந்து கடவுள் ஆகிறது, ஆன்மாவை கிட்ட போகிறது என்றால் தெய்வ லட்சணம் அங்கே வரும் என்றால் சும்மா இல்லை. கிட்டத்தட்ட நம்மளும்
ஒரு தெய்வம், ஒரு கடவுள் மாதிரி தான். அந்த கடவுள் நம்மளால் ஈஸியாக ஆக முடியுமா என்றால் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா கடவுள் ஆக முடியும்னால் நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருக்கணும் என்றால் இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த தகுதி கிடைக்கும். அங்கங்கே டெஸ்ட்டுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஞானிகளால் இருந்தாலும் அவங்க இந்த பூமிக்கு சேவை செய்கிறாங்களா, நல்லது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்.